வணக்கம். இன்றைய தினம் தேவார தலங்கள் சிந்தனையிலே திருக்காளிக்காமூர் என்று அழைக்கப்படுகிற அன்னப்பன்பேட்டை என்ற தலத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். தற்போது இந்த கோயில் அன்னப்பன்பேட்டை என்று வழங்கப்படுகிறது. சீர்காழி கோணையாம்பட்டினம் வழியில் அன்னப்பன்பேட்டை நகர பேருந்து செல்கிறது. பராசர முனிவர் வழிபட்ட தலம். இறைவன் சுந்தரேஸ்வரர், இறைவி சுந்தராம்பாள் அழகம்மை, தீர்த்தம் சந்திர தீர்த்தம், சம்பந்தர் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது. கோயிலுக்கு எதிரில் குளம் உள்ளது. மூலவர் தரிசனம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. சதுர பீடத்தில் சற்று குட்டையான பானத்துடன் கூடிய சிவலிங்க திருமேனி வெள்ளி நாகாபரணம் சார்த்தி தரிசிக்க தனி ஆனந்தமாக விளங்குகிறது. மூலவர் தரிசிக்கும் நமக்கு வலப்பால் அம்பாள் சன்னதி உள்ளது. பெருவிழா நடைபெறவில்லை. மாசி மகத்தன்று சுவாமி தென் திருமுல்லை வாயிலுக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுக்கும் உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. அம்பாளுக்கு ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகம், நவராத்திரியில் லட்சார்ச்சனை மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஊரைச் சேர்ந்தவரும் தற்போது சென்னை மயிலை லஸ் அவென்யூவில் வசித்து வரும் 88 வயதுடைய முதுபெரும் பண்பாளருமான டி.எஸ். துரைசாமி ஐயர் அவர்கள் இந்த கோயில் வளர்ச்சியில் பெரும் ஈடுபாடு கொண்டு 1954, 1965, 1978, 1996 என 4 மகா கும்பாபிஷேகங்களை தம் சொந்த செலவில் ஜகத்குருவின் ஆசையுடன் செய்துள்ளார். கோயில் பணிகள் தொடர்ந்து நடைபெறத்தக்க வகையில் அறக்கட்டளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். இவரை நாம் மனமாற வாழ்த்துகிறோம். இந்த தளத்தில் ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மடல் வரையின் மதுவிம்மு சோலை வயல் சூழ்ந்த அழகாரும் கடல்வரை ஓதம் கலந்து முத்தம் சொரியும் கலிக்காமூர் உடல்வரை இன்னுயிர் வாழ்க்கையாய ஒருவன் கடலேத்த இடர் தொடரா வினையாயின சிந்தும் இறைவன் அருளாமே என்று ஞானசம்பந்தர் பாடுகிறார். இந்த வகையிலே இந்த தலச்சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி.